என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு ப்ராஸ்பரஸா இருப்பேன். என்கிட்ட 4 கார் இருக்கும். ஒவ்வொரு காரும் 1 கோடி ரூபாய்க்கு இருக்கும். என் வீடு பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு கட்டியிருப்பேன். ஆனா நான் மண்டக்குருமாலாம் இருக்க மாட்டேன். கடுமையா உழைப்பேன். நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படின்னு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது பூரா அந்த பீனல் கிளான்ஸ் பூரா போய் அது பூரா அதுக்குள்ள ஏற்பாடுகள் பூரா உள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆகும். ஒருத்தன் வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் எதை அவன் விரும்புகிறானோ அதை அழுத்தமாக நினைக்கிறான்னு நினைத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டான்னு அர்த்தம். இப்ப எங்க மாதிரி ஆட்கள்லாம் உங்க மாதிரி மாணவர்களா இருக்கிற போது வாழ்க்கையில் வெற்றின்னு ஒரு புக்கு நான் படிச்சேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அதை எங்க அண்ணன் மூத்தவர் மெடிக்கல்ல படிச்சுட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு அந்த புக்கை கொடுத்தாரு. நான் டீபோர்ட் ஹை ஸ்கூல்ல தான் 10th படித்தேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். மேத்தமேட்டிக்ஸ்ல எல்லாம் 30 மார்க் மேல வாங்குறதே கிடையாது வாழ்க்கையில். அப்ப இதை படிச்சதுக்கு அப்புறம் நீ இதை நினைச்சினா இந்த மாதிரி சாப்டர்ல அவரு சொல்லல. அவர் பொதுப்படையா சொன்னாரு, நீ எதை விஷுவலைஸ் பண்றீங்க, எதை பாக்குறியோ, எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறியோ, அப்ப அதை பத்தி நீ நினைச்சிட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய கூறுகள், உடல் கூறுகள், அறிவு எல்லாமே ஒன்று நோக்கி போகும் அப்படின்னு வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு புத்தகம் அப்துல் ரஹீம்ங்கிறவரை எழுதணும். அதை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போமேனு பார்க்குற போது மேத்தமேட்டிக்ஸ்ல இப்போ 2 மினர்வா கைடுன்னு ஒரு கைடு இருக்கும். இன்னொன்று மதுரைக்காரங்க போடுற கைடு இருக்கும். இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஹாஸ்டல்ல இருக்கு